ஆனால் எல்லாம் இருந்தும் என்ன பயன்? நம் அரசருக்கு புத்திர பாக்கியம் இல்லையே. நம் மன்னருக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை ஆள ஒரு வாரிசு இல்லாமல் போய்விட்டதே. இதை கேட்டதுமே மன்னர் பெருமான் மனம் நொந்து போனார். கடைசியாக கடவுளிடம் முறையிடுவதை தவிர அவருக்கு வேறு வழி ஏதும் தோன்றவில்லை. கருத்து போச்சுமா, அப்பா கிட்ட அதே நேரத்தில் அரசருக்கு வாரிசு இல்லாததால் மகிழ்ச்சியில் மிதந்து கொண்டிருக்கும் ஒருவர் அதே அரண்மனையில் இருந்தார். அவர்தான் பந்தள ராஜ்ஜியத்தின் அமைச்சர். ராஜசேகரன் அவரது அமைச்சர் மற்றும் பரிவாரங்களுடன் வேட்டைக்கு கிளம்பினார். அன்றைக்கு என்றுமில்லாத அதிசயமாக மனதில் அமைதி நிலவுவதையும் நெஞ்சம் மகிழ்ச்சி அடைவதையும் உணர்ந்தார். அமைச்சரே, இன்று காலையிலிருந்தே என்னை சுற்றி நற்சகுனங்களாகவே நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்வில் ஏதோ நல்லது நடக்கப் போகின்றது போலவும் உள்ளத்தில் புதைந்திருக்கும் சோகத்திற்கு வழி கிடைக்கப் போகிறது போலவும் தோன்றுகிறது. அப்படி நடந்தால் எனக்கும் மிகவும் மகிழ்ச்சிதான் அரசே. மன்னரின் நம்பிக்கைக்குரியவனாய் நடித்துக் கொண்டு மன்னரின் இடத்தை பிடிக்க மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கும் அமைச்சர். வாரிசு இல்லாத ராஜ்யம் அடுத்து எனக்குத்தான் என்று நினைக்கும் வேளை ஒரு பச்சிடம் குழந்தையின் குரல் கேட்டு மன்னர் சிலிர்த்து போனார். குரல் கேட்ட இடத்தை நெருங்க அங்கே ஒரு அழகான ஆண் குழந்தை கழுத்தில் மணிமாலையுடன் தவிழ்ந்து கொண்டிருந்தது. யார் இந்த குழந்தை? இந்த குழந்தை எங்கே எப்படி வந்திருக்க கூடும்? குடியிருப்புகளே இல்லாத இந்த வனப்பகுதியில் இந்த குழந்தையை யார் விட்டு சென்றிருப்பார்கள்? ஹரிஹர புத்திரனான குழந்தையின் கழுத்தில் மணிமாலை ஒன்றை சூடி ஒரு தெய்வீக நிகழ்வின் மூலமாக பம்பா நதிக்கரையில் வீற்றிருக்க செய்தார் மகேசன். மிருகங்கள் அதிகம் வாழுகின்ற ஒரு வனப்பகுதி இது. எங்கே ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அந்த ஆண்டவன் தான் என் பிரார்த்தனையை கேட்டு கருணையுடன் அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படித்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் இன்று என் மனதில் இனம் புரியாத சந்தோஷம் நிலவியது. இறைவா, உனக்கு நன்றி.
இளவரசருக்கு ஐயப்பன் எனும் நாமத்தையும் சூட்டுகிறேன். அரசவையில் அனைவரும் இனி பந்தள ராஜ்யத்தை ஆள இளவரசர் கிடைத்து விட்டார் என்று பேரானந்தம் அடைந்தனர். வாரிசே இல்லாத மன்னரின் மறைவுக்கு பிறகு நாட்டை தன்வசப்படுத்திக் கொள்ளலாம் என்று கற்பனையில் மிதந்து கொண்டிருந்த அமைச்சருக்கு மணிகண்டனின் வரவு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இல்லாத மகாராணி பூப்பெருந்தேவி தன் வயிற்றில் இருந்தது. இந்த தெய்வ குழந்தை பந்தளத்திற்கு வந்த நேரம் நெடுங்காலமாக குழந்தை செல்வமே இல்லாத மகாராணி பூப்பெருந்தேவி தன் வயிற்றில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். மணிகண்டனுக்கு கல்வி கற்கும் காலம்